நான் சொல்றேன் இதுல என்ன கிறுக்குத்தனத்தை கண்டாரு? இது எது கிறுக்குத்தனம்? கிறுக்குத்தனம்னா என்ன? அதுவாக அந்த குடும்பத்தை இது வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன் 100% மார்ட்டின் குடும்பத்தாரோ அல்லது ஜோன் சார்லஸ் மார்ட்டின் அவர்களோ இந்த கடிதத்தை எழுதி வெளியிட்டதாக எனக்கு தெரியல. நெருக்கடிகளை கொடுத்து இது போல நீ வெளியிடு என்று அண்ணாமலையே சொல்லியிருக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? மத்தியில் யார் ஆள்றது? பாரதிய ஜனதா. இந்தியா முழுவதும் மார்ட்டின் குடும்பம் லாட்டரி பிசினஸ் பண்றாங்கிறது ஒரு நாடறிந்த விஷயம். அந்த லாட்டரியின் மூலமாக 1650 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை பாரதிய ஜனதா வாங்கும்போது அண்ணாமலைக்கு இது தெரியாதா? ஏன் மௌனமாக இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர்? திமுகவிற்கு 500 கோடி தேர்தல் பத்திரம் கொடுக்கும்போது திமுக ஏன் வாயை திறக்கல? நீங்க யார கேள்வி கேட்கணும்? மார்ட்டின் குடும்பத்தை கேள்வி கேட்கணும். ஏப்பா என் குடும்பத்தை பத்தி நீங்க ஏப்பா பேசுறீங்க? என் கட்சியை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு மார்ட்டின்ல கேட்கணும். ஆதவர்ஜுனா பேசியதற்கு எதற்காக மார்ட்டின் குடும்பத்திற்கு நெருக்கடி? ஆதவர்ஜுனா ஒரு தனி குடித்தனம், தனி குடும்பம், அவருக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள். அவர் பொதுவான ஒரு அரசியல் நீரோட்ட பாதையில் பயணிக்கிறார். இல்ல அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏன் அவங்க தரப்புல இப்படி ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவையே வருது? என்னன்னா ஆதவர்ஜுனாவை கட்டுப்படுத்தணும். ஆதவர்ஜுனாவை கட்டுப்படுத்தினா நமக்கு பிரச்சனை இல்லை. இது வீரியமிக்கதா இருக்கு. ஆதவர்ஜுனா பேசுவது ஃபயர் ஆகுது, மக்கள் பார்க்கறாங்க. அப்ப இந்த வளர்ச்சியை தடுக்கணும், அவருடைய அந்த சிந்தனையை போக்கணும். அப்படின்னா மார்ட்டின் குடும்பத்தை நாம் நெருக்கடி கொடுத்தால் அவர்கள் ஆதவர்ஜுனாவுக்கு நெருக்கடி கொடுப்பார். நான் ஒண்ணே சொல்றேன், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் ஆதவர்ஜுனா ஒரு இடத்திலும் கலங்க போறதில்லை என்கிற தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன்.